Good morning students. நான் ஜீவனந்தன் சார் பேசுகிறேன். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா asexual and sexual reproduction in plants. அதில் வந்து பார்த்தோம்னா நம்ம என்னென்னலாம் பார்த்துருப்போம் அப்படின்னா வெஜிடேட்டிவ் டைப்பு, அதில் நேச்சுரல் அண்டு ஆர்டிஃபிஷியல் இந்த மாதிரி பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்து ஃப்ளவர் அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். அடுத்து ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸும் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆண்ட்ரோஷியமும் இந்த லெசனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, லெட்ஸ் கோ டு த லெசன். ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் நம்ம இப்போ பார்க்குறது அடுத்தது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ வாட் இஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்? It is the involves the production of fusion of male and female gametes. The former is, that is the production of gametes, is called gametogenesis, and the later, that is fusion of male and female gametes, is called fertilization. So அப்போ மேல் அண்டு ஃபீமேல் கேமெட் ஃபியூஷன் ஆகிறத தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ முன்ன சொன்ன அந்த கேமெட்டிக் ஃபியூஷன் மேல் அண்டு ஃபீமேல் கேமெட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதோடைய ஃபியூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இஸ் ஆஃப் 3 டைப்ஸில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா ஐசோகேமி, இன்னொன்று அனைசோகேமி அண்டு ஊகேமி அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 11th படிச்சிருப்போம் பிரையோஃபைட் ஆல்கேல. ஐசோகேமி அப்படிங்கிறது ஒரே மாதிரியான கேமெட்ஸ், அதாவது ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ரக்சரலாகவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேம் கேமெட்ஸ், அவங்க ஃபியூஷன் ஆகிறது பேர் ஐசோகேமி. அனைசோகேமி, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமெட்ஸ், இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 வெவ்வேறு வகையான இருப்பாங்க. அடுத்து ஊகேமி, டோட்டலி டிஃப்ரெண்ட், அதாவது ஃபிசிக்கலாகவும் டிஃப்ரெண்ட்டு ஸ்ட்ரக்சரலாகவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய கேமெட்ஸ் தான் இந்த ஊகேமிட் டைப்பிங். இன் ஆல்கே எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ், வேரஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அக்கர்ஸ். ஸோ அப்போ ஆல்கல் பிரையோஃபைட்டில் வந்து ஆல்கலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா ஆர்கானிசத்துக்கு வெளியில் நடக்கக்கூடிய ஃபெர்டிலைசேஷன், ரைட்டுங்களா. அவங்க வந்து ஸ்போர்ஸ் மூலமாக பண்ணுவாங்க, அல்லது கேமெட்டிக் ஃபியூஷன் எல்லாமே எங்கே நடக்கும், வெளியில் நடக்கும், இன்னர் ஆஃப் த ஆர்கனைசஸில் கிடையாது. ஆனால் இன் ஹையர் பிளான்ட்ஸ் லைக் ஆஞ்சியோஸ்பம் அண்ட் ஜிம்னோஸ்பம் இட் இஸ் இன் internal fertilization, because the fertilization occurs in the inner part of the organisms, that is the male part and the female part. ஓவரின்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபீமேல் பார்ட்டில் தான் என்ன நடக்கும், ஃபெர்டிலைசேஷன் ஆனது நடக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது ஃப்ளவர் பார்ட்ஸ். ஸோ ஃபார் எ மார்ஃபாலஜிஸ்ட் எ ஃப்ளவர் இஸ் எ ஹைலி கண்டென்ஸ்டு ஷூட் மீன்ட் ஃபார் ரீப்ரொடக்ஷன். ஸோ இப்போ ஃப்ளவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸை கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக சயின்டிஃபிக்கலாக ஒரு ஃப்ளவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் எ கண்டென்ஸ்டு ஷூட். கண்டென்ஸ்டு ஷூட் அப்படின்னா, ஷூட் அப்படின்னா என்ன மீனிங்கு, இட்ஸ் எ ஸ்டெம் போர்ஷன், வெஜிடேட்டிவ் பார்ட் ஆஃப் த பிளான்ட் பாடி. ஸோ அப்போ அதனுடைய மாடிஃபிகேஷன், கண்டென்ஸ்டு ஷூட் அப்படின்னா மாடிஃபிகேஷன் ஆஃப் ஷூட், அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ளவர் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா தேர் இஸ் அ 4 holes கால்டு கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரோஷியம் அண்டு கைனோஷியம். ஸோ கேலிக்ஸ் அண்டு கொரல்லா ஆர் த indirectly involved in the reproductive method, and androecium and gynoecium are directly involved in the reproductive method. ஓகேங்களா. Then the process of changes involved in sexual reproduction of higher plants include 3 stages. They are pre-fertilization, fertilization and post-fertilization changes. ஸோ அப்போ ரீப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தோன்னா மொத்தம் 3 பார்ட் என்னென்ன இருக்குது. ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது என்ன, ஃபெர்டிலைசேஷனுக்கு முன்னால் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள், அதாவது ரெடி ஆகிறது, ஃப்ளவர் ப்ரமோடியம் வர்றது, அதில் மேல் கேமெட் அதாவது ஸ்டேமன்ஸ் உருவாகிறது, இங்கே ஓவரிஸ் உருவாகிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ப்ரீ ஃபெர்டிலைசேஷன், அதாவது எது நடக்கும், மேல் கேமெட்டில் போலன் கிரைன்ஸ் ஃபார்ம் ஆகிறதும் ஃபீமேல் கேமெட்டில் ஓவியூல்ஸ் ஃபார்ம் ஆகிறதும். தென் ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்டு ஃபீமேல் கேமெட்ஸ். அடுத்து போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸ். இந்த போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறமா அந்த ஃபெர்டிலைஸ்டு ஆர்கன்ஸ் என்னவா மாறுது அப்படிங்கிறது தான் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸ். இதில் ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா த ஹார்மோனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இன் பிளான்ட் லீட் டு த டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ளோரல் ப்ரமோடியம். ஸோ இப்போ எப்படி ஒரு பிளான்ட்டில் ஃப்ளவர் வந்து இன்டியூஸ் ஆகுது அப்படின்னா தேர் இஸ் எ ஹார்மோனல் அண்டு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ். ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டோ ஹார்மோன்ஸ் அவங்களுடைய சேஞ்சஸ். ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது என்னது, இங்கே ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இது
அங்கே மாடிஃபைடு ஷூட் ஆனது என்னவா மாறுது, ஃப்ளவராக மாறுது இல்லையா. தென் அடுத்து நம்ம மெயின் பார்ட்டில் வரோம். தட் இஸ் த மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட், ஆண்ட்ரோஷியம் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Then androecium is made up of stamens. Each stamen possesses an anther and a filament. Anther bears pollen grains which represent the male gametophyte. ஸோ அப்போ ஆண்ட்ரோஷியம் அப்படிங்கிறது இட்ஸ் அ மேட் அப் ஆஃப் ஸ்டேமன்ஸ், நிறைய மகரந்தத்தாட்கள் இணைந்ததை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆண்ட்ரோஷியம், மகரந்தத்தாள் வட்டம் தமிழில் நம்ம சொல்லுவோம். தென் ஈச் ஸ்டேமன் பாசஸ் ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட். ஸோ அப்போ எல்லா ஸ்டேமன்ஸ்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேமன் அப்படிங்கிறது பொதுவான பெயர், மகரந்தத்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மகரந்தத்தாளில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஈச் ஸ்டேமன் பாசஸ் அன் ஆந்தர், ஸோ மகரந்தம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அண்ட் எ ஃபிலமெண்ட், மகரந்த கம்பி, அதாவது அந்த ஸ்டாக் போர்ஷன் ஆஃப் த ஆந்தர், அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஆந்தர் பியர்ஸ் போலன் கிரைன்ஸ். அப்போ போலன் கிரைன்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகும், ஆந்தர்க்குள்ளார தான் போலன் கிரைன்ஸ் வந்து உருவாகும். அங்கேருந்து தான் ஆந்தர் வெடித்து தான் போலன் கிரைன்ஸ் பர்ஸ்ட் ஆகிட்டு ஸ்டிக்மாவுக்கு போய் ரெப்ரசன்ட் எங்கே போகும், ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டுக்கு போய் சேரும். ரைட்டுங்களா. அடுத்தது டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர். இங்கே ஆந்தர் அப்படிங்கிறது எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம். எ வெரி யங் ஆந்தர் டெவலப்ஸ் அஸ் எ ஹோமோஜினஸ் மாஸ் ஆஃப் செல் சரௌண்டட் பை அன் எபிடர்மிஸ். ஸோ அப்போ இங்கே எப்படி உருவாகுது, எ ஹோமோஜினஸ் மாஸ் ஆஃப் செல்ஸ். ஹோமோஜினஸ் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய செல்ஸ், அதை தான் ஹோமோஜினஸ், மோஸ்ட்லி அஸ் பேரன்கைமட்டாஸ். அந்த பேரன்கைமட்டாஸ் செல்களாலான ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஹோமோஜினஸ் செல்களாலான ஒரு மாஸ், ஒரு ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆந்தர் அப்படின்னு சொல்கிறோம். அங்கேருந்து தான் அது டெவலப் ஆகுது பை அன் எபிடர்மிஸ். அப்போ அதனுடைய அவுட்டர் லேயருக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவோம், எபிடர்மிஸ்ன்னு சொல்லுவோம். ரைட்டா. ஸோ இந்த செல் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆந்தர் ப்ரிமோடியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே எப்படி இருக்குது, இட்ஸ் அ சேம் டைப் ஆஃப் செல்ஸ் இல்லையா. எல்லாமே எப்படி இருக்குது, சேம் டைப் ஆஃப் பேரன்கைமட்டா செல். இந்த மாதிரி இருக்கிறதா ஹோமோஜினஸ் செல்னு சொல்லுவோம். இட் ஹேவ் எ ப்ராமினென்ட் நியூக்ளியஸ், அதில் என்ன இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாஸ் ஆஃப் செல்ஸில் அந்த அவுட்டர் கவரிங் லேயர் இருக்கு இல்லையா, இந்த அவுட்டர் கவரிங் லேயர் அப்படிங்கிறது என்னது, எபிடர்மிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர். So, but during its development, the anther assumes a four-lobed structure. In each lobe, a row or a few rows of hypodermal cells becomes enlarged with a conspicuous nuclei. This function as archisporium அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த ஆந்தர் டெவலப்மெண்ட்டும் போது the anther assumes four-lobed structure-ஆக மாறும். இப்போ இதுக்கு முன்னால் பார்த்தோம் இல்லையா அந்த மாஸ் ஆஃப் செல்ஸு, ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே 4 லோப்டாக மாற ஆரம்பிக்கும், 4 பைகள் இருக்கக்கூடிய அமைப்பாக மாற ஆரம்பிக்கும். அதில் a row or few rows hypodermal cells becomes enlarged with the conspicuous nuclei. ஸோ அந்த செல், அந்த எபிடர்மிஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த எபிடர்மிஸுக்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்த லேயர் ஆஃப் செல்ஸ் தான் நம்ம என்ன செல்ஸ்ன்னு சொல்லுவோம், ஹைப்போடெர்மல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹைப்போடெர்மல் செல்ஸ் தான் என்னவா மாறுது அப்படின்னா ஆர்கிஸ்போரியல் செல்ஸாக மாறும். ரைட்டா. ஸோ ஹைப்போடெர்மல் செல்ஸ் becomes enlarged with the conspicuous nuclei. This function as archisporium. ஸோ இந்த செல் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்கிஸ்போரியல் செல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது முன்ன பார்த்தா அதே செல் தான். ரைட்டா. ஸோ இது எபிடெர்மல் செல்ஸ். இந்த எபிடெர்மலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த லேயர் ஆஃப் செல்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹைப்போடெர்மல் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹைப்போடெர்மல் செல்ஸில் சில செல்ஸ் தான் என்னவா மாறுது, ஆர்கிஸ்போரியல் செல்லாக மாறுது. ஸோ இந்த ஆர்கிஸ்போரியல் செல் அப்படிங்கிறது அடுத்து என்னவா மாறுது அப்படின்னா இட்ஸ் டிவைடட் பை பெரிக்ளைனல் டிவிஷன்ஸ் டு ஃபார்ம் பிரைமரி பரைட்டல் செல் டுவார்ட்ஸ் த எபிடெர்மிஸ் and primary sporogenous cells towards the inner side of the anther. ஸோ அப்போ இந்த ஆர்கிஸ்போரியல் என்னவா மாறுது, வெளிப்புறத்தில் டுவார்ட்ஸ் த எபிடெர்மிஸ் அதை நோக்கி பெரைட்டல் செல்லாகவும், இன்னர் டு த செல்ஸ் அப்படின்னு பார்த்தோம், இன்னர் டு த ஆந்தர் அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்போரோஜினஸ் செல்லாகவும் மாறும். ஸோ இப்போ எப்படி மாறுது, டிவைடட் பை எ பெரிக்ளைனல் டிவிஷன்ஸ். பெரிக்ளைனல் அப்படின்னா அதில் பாதியாக பிரியறதுன்னு அர்த்தம். ரைட்டாக ரெண்டாக பிரிஞ்சு உள்ளுக்குள்ளாரையும் வெளியேயும் மாறுறது. ஸோ அதுதான் பெரிக்ளைனல் டிவிஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இந்த பெரைட்டல் செல். பெரைட்டல் செல்லாக மாறுறது, இது வந்து ஸ்போரோஜினஸ் செல்ஸாக மாறுது. ரைட்டா. ஸோ இப்போ இந்த செல் இருக்குல்ல, இந்த அந்த ஹைப்போடெர்மல் செல்ஸ்ன்னு சொன்னோம், இதில் ஒரு டிவிஷன் நடக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நடக்கக்கூடிய இந்த டிவிஷன் பேர் தான் என்னது, பெரிக்ளைனல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெரிக்ளைனல் டிவிஷனில் டுவார்ட்ஸ் த எபிடெர்மிஸ், ஸோ இது எபிடெர்மிஸ், இந்த எபிடெர்மிஸை நோக்கி என்ன செல்லாக மாறுது, பெரைட்டல் செல்லாகவும், இன்னர் டு த இந்த டிவிஷனுக்கு கீழ்ப்பகுதியில் என்ன வருது, ஸ்போரோஜினஸ் செல்லாகவும் மாறும். சரியா. ஸோ இப்போ இதுலேருந்து தான் என்ன ஃபார்ம் ஆகும், நமக்கு ஸ்போரோஜினஸ் செல்லாக இருந்து அதுலேருந்து தான் ஸ்போர்ஸ், அதாவது போலன் கிரைன்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும்.
அடுத்தது இந்த primary parietal cells undergo a series of periclinal and anticlinal divisions and form 2 to 5 layers of anther walls composed of endothelium, middle layers and tapetum from periphery to center. ஸோ அப்போ அந்த primary parietal cell அப்படிங்கிறது அடுத்து என்ன நடக்குது, undergo a series of periclinal and anticlinal division. குறுக்கு நெடுக்குமா, அதாவது நம்ம ஒரு கட்டம் போட்டு அதில் ப்ளஸ் குறி மாதிரி போட்டோன்னா என்ன ஆகும், அதுதான் பெரிக்ளைனல் அண்ட் ஆன்டிக்ளைனல்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி பிரியக்கூடிய டிவிஷன்ஸ் மூலமாக பிரிஞ்சு 2 to 5 layers ஆஃப் ஆந்தர் வால்ஸை என்ன பண்ணுது, ஃபார்ம் பண்ணுது. அப்போ அந்த ஆந்தர் வால்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் எண்டோதீசியம், மிடில் லேயர் அண்டு டபீட்டம். ஸோ அப்போ ஆந்தர் வால்ஸில் என்னென்ன இருக்குது, எண்டோதீசியம், மிடில் லேயர் அண்டு டபீட்டம் அப்படின்னு 3 டைப் ஆஃப் செல்ஸ், அதாவது குரூப் ஆஃப் லேயர்ஸ் இருக்குங்க, ரைட்டா. ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் முன்ன பார்த்தோம் இல்லையா, இதில் தான் பெரிக்ளைனல் டிவிஷன் நடந்து இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரட்டல் செல்லாகவும், இதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஸ்போரோஜினஸ் செல்லாகவும் நம்ம பிரியுது, டிவைட் ஆகுதுன்னு படித்தோம். இப்போ இந்த இடத்துல தான் என்ன ஆகுது, த பிரைமரி parietal செல்ஸ், இந்த இடத்துல இந்த செல்ஸு என்னவா மாறுது, பெரிக்ளைனல் அண்ட் ஆன்டிக்ளைனல் டிவிஷன்ஸ் மூலமாக 2 to 5 layers ஆஃப் ஆந்தர் வாலை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு படிச்சோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லேயர்ஸ் எங்கே என்னவா ஃபார்ம் ஆகுது, ஆந்தர் வாலாக ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு லோபை சுற்றி என்னாகும், வால் ஃபார்மேஷன்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆந்தர் வால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஆந்தர் வால் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 3 types ஆஃப் செல்ஸ். வாட் இஸ் தட், எண்டோதீசியம், மிடில் லேயர் அண்டு டபீட்டம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இது எபிடெர்மல் செல்ஸ் இல்லையா, லாஸ்ட் அவுட்டர் லேயரு. ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஹைப்போடெர்மல் செல்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த சிங்கிள் லேயர் ஆஃப் செல் அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எண்டோதீசியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து இருக்கக்கூடிய லேயர்ஸ் பாருங்கள், அந்த எல்லோ கலர் லேயர். ஸோ அந்த எல்லோ லேயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிடில் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதை மிடில் அப்படிங்கிறோன்னா, இந்த டபீட்டம் செல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டபீட்டம் இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் ஆந்தர் வால். ஸோ இப்போ அதை தான் டபீட்டம் சொல்லுவோம். இந்த டபீட்டத்துக்கும் எண்டோதீசியத்துக்கு நடுவில் இருக்கிறனால இட் இஸ் கால்ட் அஸ் மிடில் லேயர், ரைட்டுங்களா. இட்ஸ் எ சப்போர்ட்டிவ் டிஷ்யூஸஸ் தான். தென் அதுக்கடுத்து இந்த ப்ளூ கலர் லேயரில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் ஆந்தர் வால். ஆந்தர் வாலினுடைய உள் லேயர் தான் நம்ம டபீட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டபீட்டத்தினுடைய ஃபங்க்ஷன், அதனுடைய அது என்ன பண்ணுதுங்கிறத இப்போ அடுத்து நம்ம பார்ப்போம். அடுத்து மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். இங்கே மைக்ரோஸ்போர் அப்படிங்கிறது போலன் கிரைன், அதாவது மேல் கேமிட்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் மைக்ரோஸ்போர் அப்படின்னு சொல்லுவோம். போலன் கிரைன் ஆர் மேல் கேமிட், மைக்ரோஸ்போர். ஜெனிசிஸ் அப்படின்னா இட்ஸ் அ ஃபார்மேஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னா என்ன மீனிங்கு, மைக்ரோஸ்போர் ஃபார்மேஷன், அதை தான் மைக்ரோஸ்போர் ஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். த ஸ்டேஜஸ் இன்வால்வ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஹேப்ளாய்டு மைக்ரோஸ்போர்ஸ் ஃப்ரம் டிப்ளாய்டு மைக்ரோஸ்போர் மதர் செல் த்ரூ மியாசிஸ் இஸ் கால்டு மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். அப்படின்னா என்னது, மைக்ரோஸ்போர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, இட்ஸ் அ ஹேப்ளாய்டு மைக்ரோஸ்போர் அப்படிங்கிறது, அதாவது அந்த மேல் கேமிட் அப்படிங்கிறது ஹேப்ளாய்டு பிகாஸ் ஆஃப் சிங்கிள் என் குரோமோசோம். அதில் ஒரே ஒரு டிஎன்ஏ தான் இருக்கும். ஸோ அதனால தான் ஹேப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறோம். எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது, ஃப்ரம் த டிப்ளாய்டு மைக்ரோஸ்போர் மதர் செல். ஸோ மைக்ரோஸ்போரை உருவாக்கக்கூடிய செல்களுக்கு பேர் மைக்ரோஸ்போர் மதர் செல்னு பேர். அந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் அப்படிங்கிறது இட்ஸ் எ வெஜிடேட்டிவ் செல். ஸோ அப்போ வெஜிடேட்டிவ் செல் இஸ் மேட் அப் ஆஃப் 2n, that is a diploid nature, double stranded DNA, 2 DNA structures இருக்கும் இல்லையா. ஸோ அந்த DNA டபுள் ஹெலிக்ஸில் 2 ஹெலிக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிப்ளாய்டு இன் நேச்சர். ஸோ இப்போ அப்படி உருவாகக்கூடியது, அதாவது டிப்ளாய்டு மைக்ரோஸ்போர் மதர் செல்லில் இருந்து ஹேப்ளாய்டு மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராசஸ் பேர் தான் என்னது, மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னே நம்ம படித்தோம், அந்த பிரைமரி parietal செல்ஸ் வந்து பெரிஃபெரி லேயரை ஒட்டி மிடில் லேயர்ஸ் எண்டோதீசியம், மிடில் லேயர் டபீட்டத்தை உருவாக்குதுன்னு படித்தோம். இன்னொரு டிவிஷனில் கீழே இருந்துச்சு இல்லையா ஸ்போரோஜினஸ் செல்லு, அந்த ஸ்போரோஜினஸ் இந்த செல்களை தான் வந்து ஸ்போரோஜினஸ் செல்ஸ் சொல்லுவோம், மாஸ். ஸோ தென் இது என்னவா மாறும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய டெட்ரட்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ அதுக்குள்ளே இருந்து தான் ஃபார்ம் ஆகும். இந்த டெட்ரட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, அந்த மாஸ் ஆஃப் செல்ஸ் இருந்துச்சு இல்லையா, அது ஒவ்வொன்றும் என்னாகும், ஒவ்வொரு மியாசிஸ் நடக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மியாசிஸாக நடந்து ஒவ்வொன்றும் ஒரு போலன் டெட்டடாக மாறும். தென் இது வந்து பார்த்தோன்னா டெட்டடு 1 2 3, இதுக்கு பின்னால் ஒன்று இருக்கும் 4. ஸோ இப்போ இது 4 ஒவ்வொன்றும் உடஞ்சி இது என்னவா மாறும், மைக்ரோஸ்போர்ஸ் ஆர் மேல் கேமிட்ஸ் போலன் கிரைனாக மாறும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த போலன் டெட்டடெல்லாம் என்னவா மாறி இருக்குது, ஒவ்வொன்றும் தனித்தனி செல்லாக உடஞ்சி என்னவா மாறிடுச்சு, போலன் கிரைன்ஸாக மாறி இருக்குது, ரைட்டாக. இது எல்லாமே சிங்கிள் என். இதுதான் என்ன ஆகும்,
இந்த வழியாக வெடித்து பர்ஸ்ட் ஆகிட்டு வெளியில் வரும். ரைட்டா? அதை அடுத்து நம்ம பார்ப்போம். பாருங்கள், ஈச் மைக்ரோஸ்போர் மதர் செல் divides meiotically to form a tetrad of 4 haploid microspore, that is microspore tetrad. நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ ஒவ்வொரு மைக்ரோஸ்போர் மதர் செல்லும் என்ன டிவிஷன் வருது? மியாட்டிக் டிவிஷன், அதாவது மியாசிஸ் டிவிஷன் நடந்து போலன் டெட்ரட்ஸை ஃபார்ம் பண்ணும். இன் சம் கேசஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, all the microspores in a microspore enzyme remain held together called பொலினியமாக மாறும். ஸோ அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த மைக்ரோஸ்பொராஞ்சியத்தில் இருக்கக்கூடிய மைக்ரோஸ்போர்லாம் தனித்தனியாக பிரியாமல் எல்லாம் ஒரே ஸ்ட்ரக்சராக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? பொலினியம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் கலோட்ரோபிஸ், எருக்கஞ்செடியில் இருக்கக்கூடிய டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பொலினியம் டைப் தான் சொல்லுவோம். ரைட்டா? ஸோ பொலினியம்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் அ பொலினியா ஆர் அட்டாச் டு எ கிளாம்ப் ஆர் கிளிப் லைக் ஸ்டிக்கி ஸ்ட்ரக்சர் கால்டு கார்பஸ்குலம். ஸோ இப்போ இந்த பொலினியம் எங்கே ஒட்டிகிட்டு இருக்குது? கார்பஸ்குலம் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கி நேச்சரில் தான் ஒட்டிகிட்டு இருக்கும். நம்ம எருக்கஞ்செடி பூவை உடச்சி பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கருப்பு கலர் மாதிரி தெரியும். அந்த கருப்பு கலரை மெதுவாக உடச்சி வெளியே எடுத்தோன்னா உள்ளுக்குள்ளார என்ன இருக்கும்? அந்த மைக்ரோஸ்போர் செல்ஸ் எல்லாமே அட்டாச் ஆகும் ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு ஃபெதர் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும், ஒரு இறகு மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ அதை தான் என்னென்னு சொல்கிறோம்? பொலினியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The filamentous or thread-like part arising from the each pollen is called retinaculum அப்படின்னு சொல்லுவோம். The whole structure looks like inverted letter Y and is called translator அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த பொலினியம் அப்படிங்கிறது இட்ஸ் ஒரு யூனிக் நேச்சர் இந்த கலோட்ரோபிஸ் பிளான்ட். ஓகேவா? அடுத்தது டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆந்தர். இந்த டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆந்தரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் a transverse section of mature anther reveals the presence of anther cavity surrounded by an anther wall. It is bilobed, ரெண்டு லோப் இருக்கிறது. each lobe having 2 theca, that is dithegus flowers அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃப்ளவர்னுடைய என்னன்னு சொல்லுவோம், அதில் ஒன் டைப்பு டைத்தீக்கஸ்னால் ரெண்டு லோப் இருக்கும். ரைட்டாக? நம்ம இப்போ அந்த ஊமத்தஞ்செடி எடுத்து வெட்டி பார்த்தோம்னா அதில் ரெண்டு பட்டையாட்டம் சேர்ந்த மாதிரி இருக்கும். அதை தான் பைலோப்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். A typical anther is tetrasporangiate, 4 ஸ்பொராஞ்சியங்களை கொண்டிருக்கும். ஸ்பொராஞ்சியம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்போரோஜினஸ் செல். அந்த ஸ்போர் மதர் செல்னு சொன்னோம் இல்லையா, அது இருக்கக்கூடிய 4 ஸ்பொராஞ்சியம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டெட்ரா ஸ்பொராஞ்சியேட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆந்தர் வால் பற்றி பார்ப்போம். ஆந்தர் வால் ஹேவிங் 4 layers, that is epidermis, endothecium, middle layer and tapetum. ஸோ இதுக்கு முன்னாலேயே பார்த்தோம் ஆந்தர் வால் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 4 type of cells, that is 4 type of layering cells, that is epidermis, outer layer, endothecium, it's inner to the epidermis, middle layer, it is present between the endothecium and tapetum, and the innermost layer of anther wall is known as tapetum. ஸோ இதில் எபிடெர்மிஸ் பற்றி தான் நமக்கு முன்னே நிறைய பார்த்தாச்சு இல்லையா. இட் இஸ் அ சிங்கிள் லேயர்டு அண்ட் ப்ரொடெக்டிவ் இன் ஃபங்க்ஷன், அவுட்டர் லேயர். ஸோ ஆந்தர்னுடைய அவுட்டர் லேயரை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், எபிடெர்மிஸ்ன்னு சொல்லுவோம். இதனுடைய வேலை என்னது? ப்ரொடெக்டிவ் இன் ஃபங்க்ஷன், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்ஸ் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் இந்த எபிடெர்மிஸ்னுடைய வேலை. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்டோதீசியம், அதாவது நெக்ஸ்ட் டு த எபிடெர்மிஸ், எ சிங்கிள் லேயர் ரேடியலி எலாங்கேட்டட் செல்ஸ் ஃபாண்ட் பிலோ த எபிடெர்மல் செல்ஸ், அதாவது எபிடெர்மிஸ். ஸோ ரேடியலி எலாங்கேட்டட் செல்ஸ் தான் எங்கே இருக்கும்? எபிடெர்மிஸுக்கு அடுத்த லேயராக இருக்கக்கூடிய சம் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் தான் எண்டோதீசியம் செல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் இன்னர் டேஞ்சென்ஷியல் வால் டெவலப்ஸ் பேண்ட். ஸோ இப்போ அதில் இன்னர் டேஞ்சென்ஷியல் வால் அப்படின்னா உள்ளுக்குள்ளார எங்கள் எபிடெர்மிஸுக்கு கீழே அந்த எண்டோதீசியம் இருக்கு இல்லையா, எண்டோதீசியத்தை அந்த செல்லுக்குள்ளார இன்னர் டேஞ்சன் எண்டோதீசியத்துக்கு உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேண்ட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த பேண்டிங் என்னவா இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ஆல்ஃபா செல்லுலோஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம்? ஆல்ஃபா செல்லுலோஸ். இந்த ஆல்ஃபா செல்லுலோஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அதர்வைஸ் நோன் அஸ் கேலோஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம்? கேலோஸ். ஆல்ஃபா செல்லுலோஸ் ஆர் கேலோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் a secondary thickening cellulose material and it sometimes also slightly lignified. ஸோ இப்போ இது என்னவாகவும் இருக்கலாம், லிக்னின் ஃபார்மேஷனாகவும் இருக்கலாம். லிக்னின் அப்படிங்கிறதும் செகண்டரி செல் வால் செக்ரீஷன் தான். ரைட்டா? த செல்ஸ் ஆர் ஹைக்ரோஸ்கோபிக். என்னவா இருக்குது? ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னா என்னது? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணியிலேருந்து விலக்கி போகிற நேச்சர், அதாவது ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் டைப்ஸ் இருக்குது, அந்த டேர்ம் எனக்கு மறந்துடுச்சு, நான் கரெக்டாக அதை நான் இன்னொரு கிளாஸில் நான் சொல்கிறேன். தென் த செல்ஸ் அலாங் த ஜங்ஷன் ஆஃப் 2 sporangia ஆஃப் an anther lobe லேக் these thickenings. This region is called ஸ்டோமியம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த 2 லோபும் ஜாயின் ஆகுது இல்லையா, நம்ம 2 லோப்டு டைத்தீக்கஸ்னு படித்தோம் இல்லையா, அந்த 2 லோபும் ஜாயின் ஆகக்கூடிய அந்த ஜங்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா
அந்த எபிடெர்மல் லேயர்ஸ் அந்த எண்டோதீஷியல் செல்ஸ் வந்து முழுமையாக அடைச்சிருக்காது, அதாவது ஓப்பனிங் இருக்கும். ஸோ அதன் வழியாக தான் போலன் கிரைன்ஸ் என்ன ஆகும், பர்ஸ்ட் ஆகி வெளியே போகும். அந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டோமியம் அப்படின்னு பேர். This region along with the hygroscopic nature of endothecium helps in the dehiscence of anther at maturity. So dehiscence அப்படின்னா என்ன அப்படின்னா வெடிக்கிறதுன்னு அர்த்தம். எப்போ at the maturity of anther. ஸோ இப்போ ஆந்தர் மெச்சூர்ட் ஆகும்போது அது என்ன ஆகும், வெடிக்கும். ஸோ அப்போ அந்த வெடித்து போலன் கிரைன் பர்ஸ்ட் ஆகிறதுக்கு அந்த வெடித்தல் நிகழக்கூடிய இடம் தான் என்னது, இந்த ஸ்டோமியம் ரீஜியன். ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது ஒரு லோபு, கீழே இருக்கிறது ஒரு லோபு. ஸோ டைலோபு இல்லையா, டைத்தீக்கஸ்ன்னு சொன்னோம் இல்லையா. இந்த 2 லேயர் என்ன ஆகலை இந்த இடத்துல முழுமையாக ஓட்டலை. ஸோ இப்போ இந்த இடத்துக்கு பேர் தான் என்னது, ஸ்டோமியம் அப்படின்னு பேர். இதன் வழியாக தான் வெடித்து என்ன ஆகும், போலன் கிரைன்ஸ் வெளியில் போகும். ஸோ நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிடில் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எங்கே இருக்கும் மிடில் லேயர், இட் இஸ் ப்ரெசன்ஸ் பிட்வீன் த எண்டோதீஷியம் அண்டு டபிட்டம் செல்ஸ். அதனால தான் அது மிடில் லேயர்ஸ்ன்னு சொன்னோம். இட் இஸ் ஜென்ரலி எபிமீரல், தே டிஸ்இன்டகிரேட் ஆர் கெட் க்ரஷ்டு டூரிங் அ மெச்சூரிட்டி. ஸோ இப்போ ஆந்தர் மெச்சூர்ட் ஆகும்போது இந்த மிடில் லேயர்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி இருக்காது. எல்லாமே என்ன ஆகிடும், எண்டோதீஷியல் செல்லும் டபிட்டம் செல்ஸும் பெருசாகிறதுனால இந்த மிடில் லேயர் செல்ஸ் வந்து என்னாகும், பர்ஸ்ட் ஆகிடும். தட் இஸ் எ க்ரஷ்டு, உடைக்கப்பட்டுரும். அடுத்து வந்து பார்த்தோன்னா முக்கியமான பாட்டு டபிட்டம். இட் இஸ் த இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் ஆந்தர் வால். ஆந்தர் வால்னுடைய உள் லேயர் இன்னர்மோஸ்ட்டு. இட் இஸ் டெரைவ்டு பார்ட்லி ஃப்ரம் பெரிஃபரல் வால் லேயர் அண்ட் பார்ட்லி ஃப்ரம் த கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இது 2 இடத்துலேருந்து உருவாகுது. இந்த டபிட்டம் செல்ஸ் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது, பெரிஃபரல் வால் லேயர். பெரிஃபரல் வால் லேயர்னால் அந்த எபிடெர்மல் செல்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகி வருதுன்னு சொன்னாலே, அந்த ஹைப்போடெர்மல் செல்ஸ் பிரைமரி பெரைட்டல் செல்ஸ்ன்னு சொன்னோமே, அந்த லேயர்லேருந்து ஒன்று வருது. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மெச்சூர்டு நம்ம ஆந்தர் லோப் வந்து ஒட்டிகிட்டு இருக்கு இல்லையா அந்த ஃபிலமெண்ட்டோட, அந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்ஸ் பேர் தான் கனெக்டிவ் டிஷ்யூன்னு பேர். அந்த கனெக்டிவோட ஒட்டி அங்கேருந்து உருவாயிருக்கும். ஸோ இப்போ இது பெரிஃபரல் லேயர்லேருந்து வருது, கனெக்டிவ் டிஷ்யூலேருந்து ஃபார்ம் ஆகிறதுனால தஸ் த டபிட்டம் இஸ் டியூவல் இன் ஒரிஜின். ஸோ 2 இடத்துலேருந்து வரனால இட்ஸ் டியூவல் இன் ஒரிஜின் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய வேலை, இட் நூரிஷஸ் த டெவலப்பிங் ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ, மைக்ரோஸ்போர் மதர் செல் அண்டு மைக்ரோஸ்போர். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ, மைக்ரோஸ்போர் மதர் செல் மற்றும் மைக்ரோஸ்போர் இவங்களுக்கு நியூரிஷ்மெண்ட். ஸோ அப்போ இவங்க தான் நியூட்ரிட்டிவ் டிஷ்யூவாக செயல்படுறாங்க. ஸோ இங்கேருந்து தான் என்ன ஆகும், நமக்கு நியூட்ரிஷன்ஸ் பாஸ் ஆகும். இப்போ ஹியூமன் பீங்ஸ் ஆர் அதர் அனிமல்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேமல்ஸில் அம்பிளிக்கல் கார்டுன்னு சொல்கிறீங்களா, தொப்புள் கொடி. ஸோ இப்போ அந்த தொப்புள் கொடி வழியாக தான் என்ன ஆகும், அந்த நியூட்ரிஷன்ஸ் வந்து பேபிக்கு போகும். அந்த வேலையை தான் இங்கே யார் செய்கிறா, டபிட்டம் செல்ஸ் செய்கிறாங்க. தென் இட் இஸ் யூனிநியூக்ளியேட் ஆர் மல்டிநியூக்ளியேட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் என்னது, பாலிப்ளாய்டி அப்படின்னு பேர். சிங்கிளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் யூனிநியூக்ளியேட்டு, மல்டிநியூக்ளியேட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் பாலிப்ளாய்டு நேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா there are 2 types of tapetum based on its behavior. ஸோ டபிட்டம் பிஹேவ் பண்ணக்கூடிய அதனுடைய பிஹேவியரை பொறுத்து இது 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்ரெட்டரி டபிட்டம் அப்படின்னு ஒன்று, இன்னொன்று இன்வாசிவ் டபிட்டம் அப்படிங்கிறது ஒன்று. இந்த செக்ரெட்டரி டபிட்டம் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் பெரைட்டல் டபிட்டம், கிளாண்டுலர் டபிட்டம் ஆர் செல்லுலர் டபிட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். த டபிட்டம் ரிட்டைன்ஸ் த ஒரிஜினல் பொசிஷன் அண்ட் செல்லுலர் இன்டெகிரிட்டி அண்ட் நியூரோசிஸ் த டெவலப்பிங் மைக்ரோஸ்போர். நார்மலாக இருக்கக்கூடிய டபிட்டம், இந்த செல்ஸ் என்ன ஆகுது, டபிட்டம் செல்ஸை ஒன்றும் கொலாப்ஸ் ஆகாமல் செல்லுலர் இன்டெகிரிட்டியோடு இருக்கும், எல்லாம் ஒருங்கிணைஞ்சு ஒரே டைப் ஆஃபாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரிஜினல் பொசிஷன் டபிட்டம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால இதை வந்து செக்ரெட்டரி டபிட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா இன்வாசிவ் டபிட்டம். ஸோ இன்வாசிவ் அப்படிங்கிறது பெரிப்ளாஸ்மோடியல் டபிட்டம். இட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் பெரிப்ளாஸ்மோடியல். த செல்ஸ் லூஸ் their inner tangential and radial walls and the protoplast of all tapetal cells coalesces to form a periplasmodium. ஸோ இப்போ இதனுடைய இன்னர் செல்ஸ் டபிட்டம் செல்ஸுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய லேயர்ஸ் அந்த ரேடியல் வால்ஸ் அண்ட் த ப்ரோட்டோபிளாஸ்ட் ஆஃப் டபிட்டல் செல்ஸ் என்ன ஆகுதோ, கொலாப்ஸ் ஆகும், கொலிசிஸ் ஆகும். ஸோ அப்போ அப்படிங்கிறதுனால அது என்ன மாடலில் இருக்குன்னா பெரிப்ளாஸ்மோடியம். பெரிப்ளாஸ்மோடியம்னா என்னது, ஒரு அமீபாக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், கொலன்னு இருக்கு இல்லையா, ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு ஸ்டேபிளான ஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருக்கு இல்லையா, அந்த நேச்சருக்கு பேர் தான் என்னது, பெரிப்ளாஸ்மோடியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் இந்த டபிட்டத்தை பெரிப்ளாஸ்மோடியல் டபிட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டபிட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா இட் சப்ளைஸ் நியூட்ரிஷன் டு த டெவலப்பிங் மைக்ரோஸ்போர்ஸ். ஆல்ரெடி பார்த்தாச்சு, மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸுக்கு என்ன கொடுக்குறாங்க, நியூட்ரிஷன் சப்ளை பண்ணுறாங்க. இட் கான்ட்ரிபியூட் ஸ்போரோபொலினின். இந்த ஸ்போரோபொலினின் யூபிஸ்ட் பாடி அப்படிங்கிறதெல்லாம் அந்த போலன் கிரைன் சொன்னோம் இல்லையா, அந்த போலன் கிட்னுடைய வால் மெட்டீரியல்ஸ் அந்த ஸ்போரோபொலினின் அப்படிங்கிறது. இந்த போலன் கிட் மெட்டீரியல் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை டபிட்டல் செல்ஸ் அண்ட் இஸ் லேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் டு த போலன் சர்ஃபேஸ். ஸோ போலன் கிட் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஸ்போரோபொலினும் இந்த உபிஸ்ட் பாடிஸும் இருக்குங்க, ரைட்டா. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பார்ட்ஸ், ஸோ அவங்கள தான் போலன் கிட்னு சொல்லுவோம்.
அடுத்து இதில் போலனில் வந்து கிரைனில் வந்து பார்த்தோன்னா 2 வால் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தோன்னா இன்னர் லேயர், இன்னொன்று அவுட்டர் லேயர். அந்த அவுட்டர் லேயர் பேர் என்ன அப்படின்னா எக்ஸைன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னர் லேயர் பேர் வந்து என்னது இன்டைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸைன் ப்ரோட்டீன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரிஜெக்ஷன் ரியாக்ஷன் ஆஃப் த ஸ்டிக்மா ஆர் ப்ரெசன்ட் இன் த கேவிட்டிஸ் ஆஃப் எக்ஸைன். ஸோ இப்போ இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிஜெக்ஷன் ரியாக்ஷன். இந்த எக்ஸைனில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் தான் போலன் கிரைன் ஸ்டிக்மாவுக்கு போன உடனே ஸ்டிக்மாவிலேருந்து என்ன ஆகும், போலன் வால் ஃபார்மேஷன், கேமிட்டோஜெனிசிஸ் உள்ளே நடக்கும் இல்லையா. ஸோ அதில் ஈடுபடக்கூடியவங்க. ஸோ ஆந்தர் கேவிட்டி அப்படிங்கிறவங்க உள்ளுக்குள்ளார மைக்ரோஸ்போர்ஸ் இருக்கக்கூடிய அந்த கேப் இருக்கு இல்லையா, அதை தான் ஆந்தர் கேவிட்டின்னு சொல்லுவோம். அங்கே தான் யார் இருப்பாங்க, போலன் கிரைன்ஸ் வந்து இருப்பாங்க. கனெக்டிவ் அப்படிங்கிறது முன்னே சொன்னோம் இல்லையா, அந்த